கங்கா பயங்கர கோவமாக இருக்காங்க. கண்டிப்பாக நாம் வீடு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வீடு பார்க்க வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரனை கூப்பிடுறாங்க. நான் வரேன் கங்கா, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் சொல்கிறத கேட்குறியா? இப்போலாம் வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இருந்தால் கூட வாடகைலாம் ஜாஸ்தி கேட்குறாங்க. அவ்வளோ பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அதுக்கு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, பணம் தான் இருக்குல்ல, காவேரி கொடுத்த பணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது. இப்போ அவள் கொடுத்த பணத்தை நம்பி தான் நம்ம போகணுமா என்ன? நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. கங்கா குமரன் 2 பேருமே சேர்ந்து வீடு பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் எங்கே போய் கேட்டாலும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. நிறைய வாடகை சொல்கிறாங்க, இல்லைனா அட்வான்ஸ் அதிகமாக சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளோ வாடகை கேட்குறாங்க, இவ்வளோ அட்வான்ஸ் கேட்குறாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வராங்க குமரன் கிட்ட. அதுக்கு குமரன் சொல்கிறாரு, அதுக்கு தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எதுவுமே கேட்கவே இல்லை. அதுக்காக அவங்க எவ்வளோ சொன்னாலும் திட்டு வாங்கிட்டு அங்கேயே இருக்கணும்னு சொல்கிறீங்களா? நமக்கு கொஞ்சம் கூட ஒரு ரோஷமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. சரி கங்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண போகிறேன்? சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கங்கா போகிறாங்க. என்னடி ஆச்சு, வீடு போய் பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, நிறைய பணம் கேட்குறாங்க, ரொம்ப அதிகமாக அட்வான்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ எங்கேயாவது ஒத்துக்கிறியா? அவ்வளோ கோவமாக அவ்வளோ பண்ணுற, நீ சொல்கிற பேச்சு எதையுமே கேட்கறதாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா கோவமாக பேசுகிறாங்க. நீ அப்படிதாம்மா பேசுவேன், நீ அப்படி தான் பேசுவேன், நீ தயவுசெய்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கா பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. என்ன பண்ணுறதுனே தெரியல, அக்கா வீடை கண்டிப்பாக காலி பண்ணணும்னு நினச்சா காலி பண்ணிவிடுவா. என்ன பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அக்கா மனசை எப்படி மாற்ற போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டு வராங்க. எல்லாமே சரியாகும், கோவத்தில் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, கொஞ்சம் 2 நாள் விட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கா அப்படிலாம் கிடையாது, அக்கா ஒரு விஷயத்த நினச்சா கண்டிப்பாக அவள் செய்வா, எனக்கு தெரியும் அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு நிறைய வேலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாரு. வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நர்மதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து கேட்குறாரு, காவேரி 2 பேருமே வந்து கேட்குறாங்க. இல்லை என் வீட்டை நாங்கள் காலி பண்ணிட்டு போயிடுவோமா, நாங்கள் இங்கே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க. ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இல்லை அக்கா கண்டிப்பாக வேறு வீடு பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்கிறா, வீடெல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டா, கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோமா, நாங்கள் இங்கே இருக்க முடியாதா, அக்கா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாங்க. நர்மதா நீ அழாத, கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டேன் சரியா, எப்போவுமே நீ இங்கே தான் இருப்பேன், அக்காவோட மனசை எப்படியாவது நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ அழாதம்மா, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, கண்டிப்பாக நீங்கள் போக மாட்டீங்க சரியா, நான் பேசுகிறேன் உங்கள் அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்களா, எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க. நான் சொல்கிறேன்ல அக்கா, இப்போ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. நர்மதா அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. இப்போ என்ன தாத்தா பண்ணுறது, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானே தெரியலையே, என்ன சொன்னாலும் கேட்கறதாவே இல்லை, வீடெல்லாம் வேறு பார்க்க ஆரம்பிச்சிட்டா, எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிம்மா 2 நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. பசுபதி வந்துட்டு அஜயோட அப்பாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட பொண்ணு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பையனை என்கிட்ட சொல்லிட்டான், ஒரு நல்ல நேரம் நல்ல நாளாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அஜயோட அப்பா. சரி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வந்து நேரில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. என் பையனுக்கு உங்கள் பொண்ணு ராகினியை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அஜயோட அப்பா.